ஹலோ காய்ஸ் எல்லோரும் அந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் வந்து சீசன் 5 எபிசோட் 65 64 65 வந்து இதில் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க guys. ஸோ வந்து இது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேப் மாதிரி சின்னதாக அது பார்த்துட்ருக்காங்க, ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி. ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. இன்னும் மட்டும் இந்த கேட்டை தாண்டி போயிட்டாங்க. நம்ம எம்பையர் ஃபுல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிருவானுங்க. நமக்கு என்ன பண்ண போகிறேன்னு ஆல்ரெடி எல்லாருக்கும் இன்ஜினியரிங்னு குயின் மெடிசா உங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி இருக்கா, இப்போ உங்களுக்கு இன்ஜுரி அதிகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கெல்லாம் இன்ஜுரி இல்லை, இந்த ஹியூமன்ஸ் கூட எனக்கு சிறு விருப்பமே இல்லை, ஆனால் என் ஸ்நாக் மேன் கிளானுமே இதில் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷனு. ஸோ மெடிசாவும் என்னென்னு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் மாதிரி ஒரு ஸ்மோக்லேயே வந்துட்டு இருக்குங்க. இதை பார்த்தோன்னே எல்லோரும் அடர ஆரம்பிச்சிடானுங்க. அதுக்குள்ளேருந்து பயங்கரமாக எனர்ஜி வந்துருக்கு. ஸோ மெடிசாவும் வெளியே வந்துட்டு கல்லுகளெல்லாம் பறந்துட்டு வந்து அட்டிக்குது. ஸோ நம்ம ஃபார்மெல்லாம் கீழே வந்துடுறாரு. ஆனால் வந்து நம்ம ஜெயாதான் வந்து தடுத்து நிறுத்திட்டு மெடிசாவும் அந்த இதுவும் அட்டாக் பண்ண அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாங்லோ டியான் வரானுங்க. இது வந்து கேட்குறான், மெடுசா உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ அழகாக இருப்பான்னாங்க, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கே, பேசாமல் நீ வந்து என் அலைன்ஸில் சேர்ந்துறேன், உன்னை வந்து உயிரோடு விட்டுறேன் அப்படின்னு மெடுசா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட்டெல்லாம் நடக்க நான் அவங்க அலைன்ஸில் சேரும்னு நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லயன் அட்டாக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முள்ளன் வேலி இருக்குல்ல, அதனோட 3 எல்டர்ஸு. ஸோ அவனுக்கு 2 பேருமே 6th லெவலில் தான் இருக்கானுங்க. ஆனால் அவனுங்களோட ஸ்ட்ரென்த்து வந்து 7th டூஜாங் லெவலுக்கு இருக்குது. ஸோ வந்து இந்த எல்டருங்களையும் வந்துட்டானுங்களா, இது பெரும் பிரச்சனை தான் அப்படின்ட்டு நம்ம ஐஸ் எம்பரர் போகலான்னு பார்க்க பிரதர் வந்து நிறுத்துறாரு, நீங்கள் ஆல்ரெடி இன்ஜுரி பட்டுறீங்க, தேவையில்லாமல் அங்கே போகாதீங்க, அது வந்து மெடிசாவை ஹேண்டில் பண்ணி போவாங்கன்னா இப்போ அவனை 4 பேர் மெடிசாவை ஒருத்தங்க. சரி வந்து சொல்கிறான், மெடிசா வந்து அந்தளவு வீகார மாதிரி தெரில, ஸோ எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணால் தான் வந்து தோக்கடிக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு ஸோ 4 பேருமே வந்து மெடுசாவை மொத்தம் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக வரானுங்க. ஸோ இவனை என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனை ஒரு பவரை வர வச்சு அவன் ஸ்வாட் எடுக்கிறான். ஸோ இந்த எல்டர் 3 பேர் மாற்றி அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ மெடுசா அந்த 4 பேர்ட்டு தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க அட்டாக் பண்ணாலும் டிஃபெண்ட் பண்ணிடுறானுங்க. இவங்க 3 பேரும் மாற்றி அட்டாக் பண்ணுறதுனால மெடுசாவால் ஒன்றுமே பண்ண முடியல. மெடுசா என்னதான் பவர்ஃபுல் கேரக்டராக இருந்தாலுமே ஸோ இந்த 4 பேரும் டூஜாங் லெவலுக்கு இவங்க போடுற ஃபைட்டுக்கு அந்த இடம் ஸ்பேஸ் கிராக்லாம் விடுதுன்னா பார்த்துங்க, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக சண்டை போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவனும் வந்து அந்த நீடில் மாதிரி இதை மேனுக்குலேட் பண்ணி அட்டாக் பண்ணுறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா மெடுசாவும் டென்ஷனாட்டு என்னையாட்டம் அட்டிக்கிறீங்கன்னு மாற்றி அட்டிக்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களால வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தனையுமே தனியாக அடிக்க முடியல. ஒருத்த மேலே கை வச்சுட்டா தொட்டது பேக்கப்புக்கு வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ இந்த எல்டர் மாற்றி அட்டிக்க இருக்கிற அவனுங்க டூஜாங் லெவலுக்கு இருக்கானுங்க. இவனுங்க ஆக்சுவலி ஒரு சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் டூஜாங் லெவலுக்கு வந்து வந்துடுறானுங்க. ஸோ வந்து மெடிசாவும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்க அந்த 3 எல்டர்ஸும் வந்து ரொம்ப சேர்ந்து அட்டாக் பண்ணேன். மெடிசா அவங்க பாம்பு வச்சு அட்டாக் பண்ணுறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு தான் சரி டேமேஜ். ஒரு கட்டத்துக்கு மேலே மெடிசாவும் எதுவும் முடியாமல் போக அவனுங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. உடனே மெடிசாவோட கையை அவனை கட்டி போட அந்த அட்டாக் வந்து மெடிசா அட்டாக் பண்ணலான்னு வரும்போது தலைவன் வந்து அசால்ட்டாக தடுப்பான். இந்த தலைவனோட என்ட்ரி இந்த இடத்துல கொலை மாதம் இருக்குது. எல்லாருமே சியான் வந்துட்டான், நம்ம லீடர் வந்துட்டாலும் அது பண்ணுறேன். ஸோ தலைவன் வந்து வாங் லெவலுக்கு வந்து ரீச் பண்ணிட்டு வந்து மெடிசாவுக்கு தெரியும். மெடிசா வந்தோடனே கையில் தந்துட்டு இவ்வளோ தைரியம் தான் என் பிளேஸ் அட்டாக் பண்ணியிருப்பீங்க, இவனு அலைன்ஸ் மேலே கையை வச்சான், ஒருத்தனுமே உயிரோட போக முடியாதுன்ற டைலாக் சொல்லுவேன். பரவாயில்ல சியோச்சன் வந்துட்டோன்னா மெடிசாவும் கையை விட்றா அப்படின்ட்டு அந்த இடத்துல ஜினி வந்து சிஸ்டர் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு கேட்க அதெல்லாம் ஒன்று நெட்டி எவ்வளோ தைரியம் தான் என் சிஸ்டர் மேலே கை வைப்பீங்கன்னா டூஸ் வாங்க போக ஜினியும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மெடிசாவும் சொல்லுவாங்க. ஸோ ஹீரோவும் ஒரு பிள்ளை கொடுக்க மெடிசாவும் அதை கன்சீவ் பண்ணோடனே அவங்களுக்கு பட்ட அந்த அடியெலாம் வந்து இதுவாகிடும். சரி ஓகேன்ட்டு சரி ஓகே எல்டர்ஸு 3 பேர் அந்த குழந்தைய பார்த்துக்குங்க, நம்ம ஹீரோவை தான் சொல்கிறாங்க, குழந்தைய பார்த்துக்குங்க, நான் வந்து மெடிசாவை பார்த்துறேன், அவனை முடிச்சு போட்டு வாடானா இவெல்லாம் ஒரு ஆளே இல்லை, வெறும் 6th லெவலில் தான் இருக்கணும். ஓ அப்படியா, சரி சண்டை போடும்போது தெரியுண்டா அப்படின்ட்டு பார்க்குறானுங்க. மெடிசாவும் சொல்கிறாங்க, நான் அதுமாரி அந்த யாங்லூன்ட்டு என்னை பார்த்துக்கிறேன், இந்த 3 எல்டர்ஸும் உன்னால் தடுக்க முடியுமா கேட்டால் நான் பார்த்துக்கிறேன் மெடிசா, சீக்கிரமாக வந்து உங்களை முடிக்க பார்க்குறேன்னா உன்னையெல்லாம் வெறும் 10 மூணில் எட் பண்ணிட்டு அந்த ரெட் கலர் இருக்கிற எல்டரும் சொல்ல ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு 2 பேரும் அங்கே மாயா அந்த 3 எல்டர்ஸ் ஹீரோ. ஸோ ஹீரோ ஒரே ஆள் இந்த 3 எல்டரும் சமாளிக்கணும். ஸோ அவன் சொல்கிறானுங்க, நீ வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கெலாம் வெயிட் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணுறான்னா அவனோட க்ரீன் லோட்டஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களும் அவனோட பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஸோ தலைவன் வந்து இப்போ வந்து பயங்கரமாக இருக்குது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஹீரோ என்ன தான் அடித்தாலும் அவெல்லாம் அசால்ட்டாக அந்த வெப்பனை வந்து தட்டுக்கிறானுங்க. ஸோ வந்து ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, இவனா கையிலேயே தடுக்கிறானு. அவனும் பரவாயில்ல இவங்ககிட்ட ஹெவன்லி ஃப்ளேம்லாம் இருக்கா அப்படின்ட்டு யோசிச்சுருக்கேன். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான், அடிக்கிற அட்டிலாம் அவங்க அசால்ட்டாக தடுத்துக்கிட்டு ஹீரோ யோசிக்கிறான், நான் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக அடிச்சாலும் எப்படி இவனுங்க தட்டுக்கிறானு வந்து வெறும் கையிலேயே ஆதத்தை பிடிக்கிறானுங்க. இவனோட ஸ்ட்ரென்த்லாம் வந்து டூசாங் லெவலுக்கு இருக்குது, 7th லெவல் ப்ராக்டிஷனர் லெவலுக்கு இருக்கே அப்படின்னு பார்க்க எல்லாருமே அந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவும் அவனோட ஹெவன்லி ஐஸ் அந்த ஐ டெக்னிக்கை வச்சு பார்க்கும்போது
ஆகும்போது தான் தெரியுது அவங்களோட பவர் வந்து திடீர்னு வந்து அதிகமாகுது, திடீர்னு குறையுது. ஸோ ஹீரோ கிட்ட போனால் அந்த பவர் அதிகமாகுது, அவனுக்கு ஹீரோட்டே வந்து அந்த பவர் வந்து குறையுது. ஸோ இதை பார்க்குற ஹீரோக்கும் இப்போ தான் வந்து ஒரு விஷயம் சின்ன சின்னதாக புரிய ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல அவனை, டேய் இதான் அவங்க கேவலமானுட்டு இருக்கியாடா, நீங்கள் உங்கள் சீக்ரெட் ஸ்கில் யூஸ் பண்ணி 2 பேரும் பவரை வந்து ஒருத்தனுக்கு ஷேர் பண்ணுறீங்க. அதனால் வந்து அந்த ஒருத்தன் டூஜாங் லெவலுக்கு வரான், மற்ற 2 பேரும் அந்த நேரத்தில் வீக்காக இருக்கீங்க அப்படின்ட்டுமே சொல்லுவான் பாருங்க. இந்த எல்டர்லாம் சரியான ஷாக்கு. பரவாயில்லடா, நீ இதை கண்டுபிடிப்பு எதிர்பார்க்கலாம், ஆனால் எங்கள் பவரை பாஸ் பண்ணுற ஸ்பீடுக்கு முன்னாடி எதுவுமே பண்ண முடியாது. எப்படி எங்கள் 3 பேர் சமாளிக்கிறேன்னா, நீ ஒருத்தன் நாங்கள் 3 டூஜாங் லெவல்றான்னு சொல்லுவோம். அதான பிரச்சனை அப்படின்ட்டு அவனும் அவனோட தண்டர் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ 3000 தண்டர் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணோன்னா தண்டர் அடிக்க தலையை உடனே 3 க்ளோனாக பிரிவான் பாருங்க. இதை பார்த்த உடனே வந்து எல்லாருக்குமே ஷாக்கு. ஈவன் நம்ம ஐசம்பருக்குமே ஷாக்கு. இவன் இதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நானே பார்த்ததில்ல, என்ன விதமான டெக்னிக் தெரியும்னா, அவன் அந்த ஸ்பீடு வந்து பயங்கரமாக இருக்குது. உடனே 3 எல்டர் கிட்ட வர, ஸோ ஒரு எல்டர் அடிக்கலான்ட்டு தலைவன் கிட்ட வரைக்கும் போவான். உடனே மற்ற 2 எல்டரும் அவனுக்கு வந்து பவரை கொடுக்க, ஸோ வந்து அந்த அடி வந்து தடுத்துடுறான். ஸோ ஹீரோக்கும் வாயில் அந்த ரத்தம் வர, அடி அது க்ளோன்றான் அப்படின்ட்டு அப்போ தான் புரிய வருது. அவனும் வந்து ஹீரோவை அட்டிக்கிறதுக்குலாம் பின்னாடி இருக்கிற கல்லை போய் அடித்து ஒட்டமா பாருங்க. உடனே இன்னொரு எழுதுகிற அவனுக்கு பவரை கொடுக்க அந்த எழுற அட்டிக்க தலைவன் அதுவும் க்ளோன்னு தெரியுது. உடனே இன்னொரு எழுடர் எடுத்து பாஜி புஷ் அப்படின்ற அவனோட ஸ்பெஷல் அட்டாக் அடி வைப்பான் பாருங்க. வாங்கின ஒரு அடிக்கு அந்த எல்டர்லாம் போய் தெரிச்சிட்டு போய் விடுறான். அவன் அதே இடத்துல நாக் அவுட் ஆகிறாங்க. இதை பார்த்தோன்னே பரவாயில்ல, ஒன்று முடிஞ்சு இன்னும் 2 இருக்குன்னு பாருங்க ஹீரோ. இதை பார்த்த உடனே நம்ம பாருங்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடானுங்க. பரவாயில்ல, ஹீரோ வந்து ஒருத்தன் அடிச்சுட்டு அவனோட பவர் மின்னோட பயங்கரமாக இருக்கும். 6th பிரேக் த்ரூ பண்ணுறான்ற அளவுக்கு எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போய் இவன் இந்த லாங்கோட்டியானு கேட்க ஆரம்பிச்சிட்டான். டே 10 மூளை அடிச்சு கிழிக்கிறேன், நீங்கள் என்ன மயிரா பிடிங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், சரிடா சண்டை போடுவோமா, 2 பேர் தானே, டே ஒருத்தர் இல்லைனா பிரச்சனைடா, நாங்கள் 2 பேர் இருக்குண்டா, நாங்களே போதுண்டா, ஸ்பெஷல் டெக்னிக் இல்லைனாலும் உன்னை இதே இடத்துல என்னால் தோக்கடிக்க முடியலான்ட்டு சொல்லும்போது தலைவன் வந்து ஓப்பன் மவுண்டன் சீலன்ட்டு அவன் மவுண்டன் சீலை வந்து ரெடி பண்ணுவான் பாருங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த பவரோட அந்த ஃப்ளக்சுவேஷனே நல்லா தெரியுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிளில் பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் உமன் வந்து வராங்க. அவங்க வந்தோடனே மவுண்டன் சீக்கெலாம் ஒட்டச்சு விட, அது யாருன்னு பார்த்தா நம்ம ஃபேரி டாக்டருங்க. அங்கே வந்தோடனே சொல்கிறாங்க, ஒழுங்காக எல்லாரும் சரணடைஞ்சிருங்க, இல்லைனா எல்லோரும் செத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி கத்துறதோட அந்த எபிசோட் வந்து அதே இடத்துல முடியுது காய்ஸ். இந்த 64th எபிசோட் இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் 4 பேருக்கு சஜஷன் ஆகும். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்டையுமே வந்து உட்காந்து ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது கமெண்ட் பக்கம் வந்தேன்னா யாராவது மோட்டிவேஷனாக கமெண்ட் போடுவீங்கன்னா அதை பார்த்து நான் இனிமேல் சரி ஓகே இனிமேல் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எவ்வளோ டைம் ஆனாலுமே வந்து முடிச்சதுக்குன்னா ஸோ கமெண்ட் போட்டுருங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போயிடல. இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபீனிக்ஸ் முன்னாடி இந்த பாய்சன்கள் வர இருக்கிற எல்லாருமே தலை வழங்குறானுங்க. ஸோ இந்த யான் லாங் டியானும் சரி மற்ற இருக்கிற எல்லா ஹெல்டர்ஸுமே வந்து லீடர் வந்துட்டாங்க, பாய்சன் உமன் வந்துட்டாங்க. பாய்சன் உமனை தலை வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவன் சொல்கிறாங்க, என்னடா பண்ணிருக்கீங்க, ஏன் என்ன டிசமைன் பண்ணுறீங்க, இந்நேரம் வந்து ஆக்கணும்னா இந்த எல்டருங்க தான் லீடர் இந்த மாதிரி பண்ணானுங்க, இவனுங்களால தான் 10 பைசா இவங்கன்னா பிரோஜனம் இல்லை அப்படின்னா, டேய் வாய் அட்டைக்கு பேசிட்டாட்டா உனக்கு கொன்றுவோண்டா அப்படின்னு பேசிட்டு, டேய் முடிச்சிட்டிங்களா, ஸோ எல்லோரும் திரும்ப போங்க, போய் வெயிட் பண்ணுங்கள், நான் ஆர்டர் கொடுக்கணும். ஸோ ஹீரோவை பார்த்தோன்னா சரியான ஷாக்கு. இவனோட ஃபோர்ஸ் ஆகுது, இவன் இங்கே என்ன பண்ணுறான், ஒரு வேளை இவனை சோலால் சேர்ந்தோன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாங்லோட்டியான் நீ அவனை பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோவை சொல்லிட்டு, ஆனால் அவனை கொன்றாது அப்படின்னு அவங்க மெடிசாவும் சொல்கிறாங்க. இந்தமாரி வந்து அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லானதான், நான் அந்த பாய்சன் ஒன்று பார்த்துக்கிறேன், ஸோ அந்த இன்னொருத்தனை நீ பார்த்துக்கோ அந்த லாங்கோட்டியான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க உடனே இவங்க சொல்கிறாங்க பாய்சன் உமன், ஸோ வந்து அவனை கொண்டாத உயிரோட வச்சிரு அப்படின்ட்டுமே சொல்லுவோம். இந்த யாங்லோட்டியானுங்களாம் சரியான ஷாக்கு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கணும். நான் சொன்னால் கேள்றா, சொன்னால் செய்ய மாட்டேன் அப்படின்னா, ஓகே மேஜஸ்டர் நீங்கள் சொன்னால் செய்கிறேன்ட்டு அவன் நினைக்கிறான், என்ன ஆச்சு இவன் ஏன் இந்தளவு கருணை காட்டுறான்னு அவனுக்கே ஷாக்கு. உடனே மெடுசா தேவையில்லாமல் சண்டை போடாத, ஒழுங்காக சரணடைஞ்சிடும்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி எப்படி பேசுகிறேன்னு சொல்ல ஹீரோ நிறுத்துட்டு, இந்த மாதிரி பாய்சனமா நீங்கள் ஏன் வந்து தேவையில்லாமல் வார் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல முடியாது, அவங்க ஃபோர்ஸை சரணடைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கு. நம்ம பாய்சனமுனா ஸோ இந்த யாங்லாங்கிட்டேன்னு சொல்கிறான், டேய் குழந்தை பையா வாங்கிட்டு நான் தான்ட்டா இன்றைக்கி உன்னை அடித்து கொல்ல போகிறேன், என் நேரம் உன்னை கொல்ல முடியாமல் போயிடுச்சா, நான் உடம்புல உயிரை தவிர வேறு எதுவும் இருக்காதுன்னு அவனை கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு. ஸோ ஹீரோவும் சொல்கிறான், ஸோ இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணக்கூடாதுன்ட்டு மெடிஸும் அட்டாக் பண்ண போக அவளுமே வந்து பாய்சன் பாய்சன் அட்டாக் பண்ணுறான். இந்த நேரத்தை பற்றி நம்ம ஹீரோக்கும் அந்த யான் டியான்
யான் லோட்டியான் அவனுக்கும் வந்து அவன் பார்த்தீங்கன்னா டூசாங் லெவலு 2 ஸ்டாரு. ஸோ அவனும் மாற்றி நம்ம ஹீரோவனும் மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஹீரோ ஒரு கட்டத்தை தப்பிச்சு தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா அவனோட ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஹீரோவோட அந்த 3000 லைட்டிங் ஸ்டெப்ஸ் அதை வச்சு தான் வந்து ஹீரோ ஆக்சுவலி தப்பிச்சிட்டே இருக்கான். அவனும் கேட்குறான், எவ்வளோ நேரம் தான்ட்டா வந்துட்டு வந்து இந்த மாதிரி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்ப, நீ ஒழுங்காக சண்டை போடுறான் அப்படின்னு கத்திக்கிட்டு. ஸோ ஹீரோவும் ஓடிக்கிட்டே போயிட்டு அவனும் வந்து டெக்னிக் விதமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு 2 பேரோட ஃபைட்டு கண்ணால் கூட பார்க்க முடியல, மாற்றி போயிட்டுருக்கு. ஸோ தலைவனோட கட்டத்துக்கு மேலே அவனும் வந்து மவுண்டன் சீல் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறான். மவுண்டன் சீல் வந்து ஃபஸ்ட் டெக்னிக் அப்படின்ட்டு போட்டு அடிப்பான் பாருங்க. வந்து அந்த லாங் ஓட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு அடியவே வந்து அவனும் ஒரு ஷீல்டு மாதிரி வச்சு தட்டுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த ஷீல்டு கொஞ்சம் தான் தட்டுக்க, ஹீரோவும் வெறுப்பாயிட்டு அந்த ஷீலுக்கு இன்னும் ஃபோர்ஸாக கொடுத்துக்க வாங்கினா ஒரு அடிக்கு அவனுங்களாம் வந்து கத்திங்க போயிடுறான். அந்த ஒரு அடியோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் வந்து கீழே வந்து விழுந்துடுறான். இதை பார்க்குற எல்லாரும் மிரண்டுறான். உண்மையிலே லீடர் தோத்துறாரா, கோல்டன் கிரீஸோட லீடரே தோத்துறாரா, லீடரே தோத்துறான் இருக்க. அவனை நினச்சிட்டே என்னை காயப்படுத்திட்டு இல்லை, இது வரைக்கும் எவனுமே என்னை இந்த அளவுக்கு காயப்படுத்தி அசிங்கப்படுத்தினதுலட்டா, உன்னை இந்த இடத்துல கொன்னே அவன்ட்டு ஈகிள் கிளாஸ்னு ஒரு கிளாஸை வந்து அட்டாக் பண்ணும். அதனோட பவர் பயங்கரமாக இருக்குது. அவங்க கிளானோட சீக்ரெட் டெக்னிக்காமல் அதை எடுத்துகிட்டு வந்து ஹீரோவை மாற்றி வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவால் ஒன்றுமே முடியல. ஒரு கட்டத்தில் ஹீரோவும் அடி வாங்கி மேலே விழுந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் பார்த்துருக்காங்க, பாய்சனம்னு கத்துறாங்க, டீ அவனை கொல்லாதரா அப்படின்ட்டு. இவனும் அதை கேட்காம கொல்றதுக்காக கிட்ட வரைக்கும் போயிட்டான். இந்த இடத்துல யார் சொன்னாலும் அவனை கேட்க மாட்டேனா, உன்னை இதே இடத்துல கொல்றேன்டா அப்படின்ட்டு அவனை ஹீரோ துண்டாக வந்து வெட்ட ஆரம்பிச்சிடறான். ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து தப்பிக்க ஆரம்பிச்சு அவளுக்கு எல்லா அட்டாக்கில் மிஸ் பண்ணாலும். பட் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கிட்டான். ஒரு அடி வாங்கிட்டு மேலே கீழே வந்துட்டுருக்கான். இந்த இடத்துலையே உன்னை கொள்றேன்டா அப்படின்ட்டு அவனும் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து ஹீரோ கொள்றதுக்காக வந்துடுவான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு மாதிரி மயக்கமான ஸ்டேஜுக்கு மாதிரி போகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி உண்மையாக இல்லை, அவன் நடிக்கிறான். இப்போ தான் வந்து அடுத்த சீனே இருக்கும். அவனை வந்து பாய்சனம்னு கத்துறான் வேண்டான்ட்டு அவனை வந்து துண்டாக வெட்டி போட தலையை ஒரே சிரிப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது க்ளோனு பின்னாடி இந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸை செஞ்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க ஹீரோ. 3 ஃப்ளேம் யூசித்து இதை பார்த்த நம்ம எம்பரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண வந்துருப்பார். ஐசம் போடலாம் திடீர்னு இந்த டெக்னிக்கை பார்த்தோன்னே இந்த டெக்னிக்கான்ட்டு அவரே திரும்பி கூட தலைவனும் ஆங்கிரி புத்தா லோட்டஸ் போ அப்படின்ட்டு சொல்லுவான் பாருங்க. அந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸும் வந்து அவனுக்கு கிட்ட போயிட்டு இருக்க தலைவன் கிட்ட போன பிளாஸ்ட் அப்படின்னு கத்தின உடனே அதில் வந்து ஒரு வெடி போரும் பாருங்க. இதை பார்த்தோன்னே எல்லாம் மறந்துடுறானுங்க. எல்டர்ஸ்லாம் முடிவு பண்ணுறானுங்க, நேரம் நம்ம பக்கத்தில் இருந்து வந்தால் செத்துட்டு போட்டான். அவன் என்ன இவ்வளோ நேரம் இந்த டெக்னிக்கை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கான்ல, உண்மையிலேயே வந்து அவன் செத்துட்டு இருப்பானான்னு யோசிக்க. ஸோ ஐஸ் அப்புறம் ஹீரோ வந்து ஹீல் பண்ணிக்கிறான். உண்மையிலே அவன் செத்துருப்பானா இல்லை, நான் அதுக்கு இன்னும் ஃபுல் ஃபோர்ஸ்லாம் கொடுக்கல, அவன் ஜஸ்ட் வந்து டேமேஜ் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி யாரையும் கொல்ல வேணான்றது தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவன்லாம் பார்த்தீங்கன்னா அட்டி முட்டியாமல் இருக்கான். முட்டியாமல் பறந்துக்கிட்டு போய் ரக்கைகளாக கிழிஞ்சிக்கிட்டு போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டு 2 பேரோட ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக போயிருக்கு. பெட்டுஸாக அவங்க சோலை வச்சுலாம் இந்த பாம்பு சோலை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க, பாய்சன் தடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹீரோ அந்த இடத்துல வந்து ஹெல்ப் எடுத்து வரான். ஸோ அந்த உமனோட பாய்சன் வந்து அவன் மெடிசா மேலே போய்ட்டுரும், பாய்சனோட பாய்சன். ஸோ அந்த ஸ்கார்ஃப் வழங்கணுன்னே தெரிஞ்சுது இது வந்து லிட்டில் ஃபேரி டாக்டர்ன்ட்டு. உடனே ஹீரோ கத்துறான், லிட்டில் ஃபேரி டாக்டர் நீயான்ட்டுறான். இல்லை நீ வேறு யாரும் நினச்சி பேசிட்டுனா, இது நீ தாங்கிறது நல்லா தெரிஞ்சு போக மெடிசாவும் தடுக்கிறாங்க, நீ வந்து வேறு யாரும் நினச்சிட்டு இருக்காரு. நான் அவங்க இல்லை, நான் வந்து டிஸ்ட்ரக்ஷனோட மறு உருவமே நான் தாடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஹீரோ வந்து கேட்குறான், எதுக்காக இப்படி வந்து வார ஆரம்பிச்சிருக்கேன், என்னதான் ஆச்சு உனக்கு, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குவோம். உனக்கு தெரியாது சிவச்சான், இந்த பாய்சனுக்கு அளவே இல்லை, நான் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஏன் வந்து இப்படி பண்ணுற, உன்னோட பாய்சன் பாடியாலையா அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து புரியுது, உனக்கு இன்னும் என்னை பற்றி முழுசாக தெரியல. நான் இந்த பாய்சனால் சிவியராக வந்து அஃபெக்ட் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் என்னால் முடியாமல் வரைக்கும் போச்சு. அந்த நேரத்தில் வந்து 2 பேர் என்னை தத்தெடுத்துட்டாங்க, அவங்க சொந்த பொண்ணு மாரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என் பாய்சன் அவங்களுமே என் கண்டு முன்னாடியே வந்து எரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க துடிச்சு சாகிறத நான் பார்த்துருந்த மனம் வெறுத்து போயிட்டேன். அதுலேருந்து நான் வந்து யாரு கூடயும் இது பண்ணாமல் தனியாக இருந்து ஸ்ட்ராங்கான இந்த பாய்சன் எனக்கு இன்னுமே ஸ்ட்ராங் ஆச்சு. ஆனால் இது என்னால் சப்ரஸ் பண்ணிட முடியுன்ற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு சியோச்சான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பாய்சன் பாட்டிலேருந்து பயங்கரமான பாய்சனும் வந்து கேஸ் மாதிரி எமிட் ஆகி அந்த பொண்ணை சுற்றி பரவிட்டுருக்கா. நம்ம ஹீரோவும் கத்துறான், ஒன்றும் இல்லை நம்ம க்யூர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியாது, நான் ட்ரை பண்ணிட்டேன் சியோச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு ஆழ்ந்து அப்படியே ஒரு மாதிரி சுகமாக அதை சுற்றி பார்த்திங்கன்னா பாய்சன் டொமைன் மாதிரி உருவாகுது. இதை பார்க்குற எல்லாரும் மெடிசனாக சொல்கிறாங்க, இது வந்து பாய்சன் டொமைன், அது ரொம்ப ஆபத்தானது, நீ வந்து தயவுசெய்து போகாதுன்னா. ஹீரோ உள்ளே போய்ட்டு அவன் ஃபயரை வச்சு அந்த டொமைனில் வந்து ஒரு ஓட்டையை போட்டுருவான். ஹீரோட ஃபயரை வந்து அந்த பாய்சன் வந்து நிலைஃபை பண்ணிருக்கேன். ஸோ ஹீரோ உள்ளே போய்ட்டு என்ன நடந்தாலும் சரி, நீ என் ஃப்ரெண்டு தான், தயவு செஞ்சு என் கூட கையை கொடு, நம்ம வந்து இங்கேருந்து போகலாம், நான் வந்து க்யூர் பண்ணுறேன், கண்டிப்பாக உனக்கான அந்த மெடிசனை நான் கண்டுபிடிப்பேன், என் கூட வா,
லிட்டில் ஃபேரி டாக்டர் அப்படின்னா தலைவன் அந்த பொண்ணு வந்து சொல்லுது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா தலைவனை கையை பிடிச்சிருக்கேன், வேணாம் என் கையை விட நீயே செத்துருவேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்குங்க. ஸோ வந்து லிட்டில் ஃபேரி டாக்டரோட அந்த பாய்ஸ் வந்து ஹீரோட உடம்புலே போச்சு, அவ்வளோதான் நீ இறக்க போகிற, என்னை விட்டு நீயும் போய்ட்டு என் கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்தா தலைவனுக்கு ஒன்றுமே இல்லை. தலைவன் தான் ஹெவன்லி ஃப்ளேம் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் என்ன பண்ணுது, நான் சொன்னேன்ல கண்டிப்பாக அதை க்யூர் பண்ண முடியும்னு, என் மேலே நம்பிக்கை அப்படின்ட்டு அவன் ஃபயர் அன்லிஷ் பண்ண உடனே அந்த பாய்சன் டொமனே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதுவாகும். மெட்ஸாக்கெலாம் ஒரு கோவம், அவன் வந்து உள்ளே போயிட்டு இவ்வளோ நேரம் என்ன பண்ணிருக்கான்டா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. இவன் கடைசியெல்லாம் திருந்தவே மாட்டான் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுன்ட்டு. நீ உண்மையாக தான் சொல்கிறியா, உன்னால் உந்தியம் பாய்சனை சப்ரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னா சரி ஓகே நான் வந்து உன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் சியோச்சான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த பொண்ணு சொல்லு. நான் வந்து என் உயிர் வரைக்கும் உன்னை வந்து கூட வச்சு பார்த்துப்பேன் கண்டிப்பாக. மெடுசாகவும் ஒரு இடத்துல பாய்சன் அதிகமாக அந்த பொண்ணு வந்து சொல்லுது இந்த பாய்சன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சப்ரஸ் பண்ண முடியாது, யாராக இருந்தாலுமே இந்த பாய்சன் உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப கொடூரமான சாவுது அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ சண்டைக்கு வரனா உடனே வந்து அவங்க வந்து பாய்சனை எடுத்துக்கிறாங்க. உன் வார்த்தையில் நான் நம்பிக்கை வைக்கிறேன், உன்னால் உண்மையிலேயே வந்து என்னை இந்த பாய்சனத்தை காப்பாற்ற முடியும்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு எல்லா அலைஞ்சு கேளுங்கடா, இதோட ஜெய்மா எம்பையர் விட்டு வெளியே போங்கடா, இந்த வாரம் இதோட நிற்கிது எல்லாம் திரும்ப போங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரை வந்து கத்துறாங்க. ஸோ அதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடிஞ்சு கைஸ். ஸோ 65th எபிசோடு வந்து முடிச்சுட்டோம். ஸோ ஃபுல் கவுண்ட் படி 135வது எபிசோடு வந்து முடிச்சிட்டோம் சீசன் கவுண்ட் படி. ஸோ வந்து வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. லைக் போடலாம் லைக் போட்டுருங்க, புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், வாட்ஸ்அப் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணுனா ஜாயின் பண்ணிங்கப்பா, ஏன்னா வந்து அதில் தான் நான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபை பண்ணுவேன். ஓகே கைஸ், பை 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 பை.